அப்புறம் 2019ல பொருளாதாரத்துக்கான நோபல் பரிசு வாங்குனாங்க. It's an honor and a privilege to convey to you on behalf of the Royal Swedish Academy of Sciences. ஆனா அந்த 4 பேருமே இந்திய குடிமக்கள் இல்ல. அவங்க இந்தியால பொறந்தாங்க அவ்வளவுதான். இந்தியாவுக்கு 2014க்கு பிறகு எந்த துறையிலயும் நோபல் பரிசு கிடைக்கல. எந்த விஷயத்துல முதலிடத்துல இருக்கக்கூடாதோ அதுலலாம் முதலிடத்துல இருக்கிறோம். பாப்புலேஷன், பாவர்ட்டி, பசி, நேர்மையின்மை எதுவா இருந்தாலும். நாம எதுக்கு இதை கண்டுபிடிக்க போறோம்? நமக்கு என்ன பைத்தியமா? நாம எல்லாத்தையுமே முன்னாடி கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். புதுசா கண்டுபிடிக்கிறதுக்கெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. நாம கண்டுபிடிச்சதை பார்த்து இவங்க பொறாமப்படுறாங்க. நமக்கு எல்லாமே பிரம்மாவோட வாயால நேரடியா கிடைச்சிருச்சு. 100 ட்ரில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி நாம எதுக்கு எதையாவது கண்டுபிடிக்கணும்? உங்ககிட்ட ஆஸ்ட்ரோநாட் இருக்காங்க, அதனால கண்டுபிடிக்கிறீங்க. எங்க கிட்ட ஆஸ்ட்ரோ டாக் இருக்கு. இங்க ரொம்ப வலி இருக்கிறதுனால தான் கிண்டல் பண்றேன். இவங்க படம் எடுத்தாலும் திருட்டு தான், பாட்டு பாடினாலும் திருட்டு தான், துணி போடுறதுன்னா டிசைன் திருட்டு தான். இன்னைக்கு இந்தியாவை பொறுத்தளவு மூட நம்பிக்கை, பழமைவாதம், அர்த்தமில்லாத பாரம்பரியம் இதெல்லாம் அதிகமா வளர்க்கறாங்க. 50 வருஷத்துக்கு முன்னாடி கூட இந்த அளவுக்கு யாரும் வளர்க்கல. வணக்கம் ஆச்சாரியஜி. ம். இன்னைக்கு ஒருத்தர்கிட்ட இருந்து ஒரு கேள்வி வந்திருக்கு. கேள்வி கேட்டவர் ஆன்லைன்ல இல்லாதனால அவருக்காக நான் இப்ப அந்த கேள்வியை கேட்குறேன். ருக்மான்னு ஒருத்தவங்க சத்தீஸ்கர்ல இருந்து அவங்க கேட்குறாங்க, 2024ஆம் வருஷத்துக்கான நோபல் பரிசை அக்டோபர் 7ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதி வரைக்கும் அறிவிச்சாங்க. இதை பற்றி யோசிச்சு பார்த்தோன்னா, இந்தியா 2014ல் அமைதிக்கான நோபல் பரிசு ஒன்று வாங்கியிருந்துச்சுன்னு தெரியுது. அப்புறம் 2019ல் பொருளாதாரத்துக்கான நோபல் பரிசு வாங்கினாங்க. வாங்கின அந்த நபர்கள் யாரும் இந்திய குடிமக்கள் இல்லை. அவங்க இந்தியாவில் பிறந்தவங்க, அவ்வளோதான். மொத்தத்தில் இந்தியாவுக்கு 2014க்கு பிறகு எந்த துறையிலையும் நோபல் பரிசு கிடைக்கல. எந்த நாடும் முதலிடத்தில் இருக்க விரும்பாத விஷயங்களில் நாம் முதலிடத்தில் இருந்துகிட்ருக்கோம். அது பாப்புலேஷனாக இருக்கட்டும், இல்லை பாவர்ட்டியாக இருக்கட்டும், பசி, நேர்மையின்மை எதுவாக வேணால் இருக்கட்டும். இந்தியா அந்த விஷயங்களெல்லாம் மேலே இருக்குது. இதுக்கெல்லாம் நம்ம கல்வி, நம்ம எண்ணங்கள், இல்லை நம்ம வேலையில் காட்டுற நேர்மை, இதுக்கெல்லாம் நேரடி சம்மந்தம் இருக்கா? இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். நல்லா யோசிச்சு பார்க்க உதவியாக இருக்கும். பாருங்க, இந்த இந்த நோபல் கமிட்டி நம்மளை பார்த்து பொறாமப்படுறாங்க. ம்? அதனால தான் இவங்க நோபல் பரிசு தரமாட்டாங்க. இல்ல அப்படின்னா வருஷம் வருஷம் 8 நோபல் நமக்கு கிடைக்கணும். 8 நோபல். இல்லைனாலும் பரவாயில்ல, ஏன்னா 8 துறையில கொடுக்கறது இல்ல. ஒரு துறையில 2 கிடைக்கும். நாம அப்படிப்பட்ட அசாத்தியமான ஆளுங்க. ஒன்னும் தெரியாதவங்க தான் ஆராய்ச்சி பண்ணுவாங்க. நம்ம தான் உலக குருவாச்சே, நமக்கு முன்னாடியே எல்லாம் தெரியும். அப்புறம் நாம எதுக்கு ஆராய்ச்சி பண்ணணும்? நோபல் ஆராய்ச்சி பண்ணவங்களுக்கு இல்லைன்னா, அதாவது அமைதிக்காக முயற்சி பண்ணவங்களுக்கெல்லாம் அமைதிக்கான நோபல் பரிசு. அமைதிக்கான நோபல் பரிசு வேற, மத்ததெல்லாம் ரிசர்ச்காக கிடைக்குது. எக்கனாமிக்ஸா இருக்கட்டும், அங்க நீங்க ஏதாவது கண்டுபிடிச்சாதான் கிடைக்கும். நாம எதுக்கு இன்னைக்கு கண்டுபிடிக்க போறோம்? நாம எதுக்கு புதுசா ஏதாவது கண்டுபிடிக்கணும்? நம்ம என்ன பைத்தியமா? ஏற்கனவே நம்ம எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். புதுசா என்ன கண்டுபிடிக்க போறோம்? அதான் ஏற்கனவே எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு வச்சிருக்கோமே நாம. அதனால தான் இவங்க எல்லாரும் பொறாமப்படுறாங்க. தொலைச்சவன் தானே கண்டுபிடிக்கணும். நாம எஜமானுக்கே எஜமான். இவங்க படிக்காத ஏழை முட்டாள்கள். அதனால தான் புதுசா கண்டுபிடிக்கிறாங்க. நம்ம பழைய புத்தகங்கள்ல எல்லாமே கிட்டத்தட்ட 100 ட்ரில்லியன் வருஷத்துக்கு முன்னாடியே எழுதப்பட்டிருக்கு. இவங்களுக்கு ஒன்னும் தெரியாததுனால தான் கண்டுபிடிக்கிறாங்க. பார்க்கலாம், மாலிகுலர் பயாலஜில என்ன புதுசா கண்டுபிடிக்கலாம், பிசிக்ஸ்ல என்ன புதுசா கண்டுபிடிக்கலாம், எக்கனாமிக்ஸ்ல என்ன புதுசா ரிசர்ச் பண்ணலான்னு இதைத்தான் பண்றாங்க இன்னைக்கு.
நமக்கு எல்லாமே சாட்சாத் பிரம்மா சொன்ன மாதிரி எல்லாம் நேரடியா கிடைச்சது. அதுவும் 100 ட்ரில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி. நாம எதுக்கு புதுசா ஏதாவது கண்டுபிடிக்கணும்? நமக்கு தான் எல்லாமே கிடைச்சிருக்குல்ல. சும்மா எப்பயாவது மேல கீழே போயிட்டு வந்துருவோம், அவ்வளவுதான். அதை அப்படியே கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிக்கிறது, இதுக்கு பேர் தான் ஒட்டு வேலை. நம்ம எந்த ஃபண்டமெண்டல் ரிசர்ச்சும் பண்றது கிடையாது. நம்ம பண்றது ஒட்டு வேலை. புதுசா எதுவும் கண்டுபிடிக்காம ஒட்டிக்கிட்டு இருக்கோம். நமக்கு இப்ப என்னதான் பிரச்சனை இருக்கு? இது ஒரு விதமான பணப்பிரச்சனைன்னு சொல்ல முடியாது. 140 கோடி மக்கள் தொகை இருக்கிற இந்த நாட்டுல டாப் 1% மக்கள் கிட்ட அதிகமான பணம் இருக்கு. அமெரிக்காக்காரங்களை விட அதிக பணம் வச்சிருக்காங்க. அதுவும் ஏசியாலேயே மிகப்பெரிய பில்லியனர் இந்தியாவோட மும்பை நகரத்துல தான் இருக்காரு. இதெல்லாம் வச்சு நம்ம இந்தியா ஒரு ஏழை நாடு அப்படின்னு எல்லாம் சொல்லிட முடியாது. என்ன ஏழ்மை? இங்க பல கோடிகள் செலவு பண்ணி கல்யாணம் பண்றாங்க. அதுல என்ன ஏழ்மை? யாருங்க இங்க ஏழை? இந்தியாவோட பணக்காரங்களை மட்டும் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதை வச்சு ஒரு சின்ன நாடவே நம்மளால உருவாக்க முடியும். ஏன்னா இந்தியா இப்போ அவ்வளவு பெரிய பணக்கார நாடாயிருச்சு. அதுவே இந்தியாவோட ஏழைகளை எடுத்துட்டீங்கன்னா அதை வச்சு உலகத்திலேயே பெரிய நாடை உருவாக்கிடலாம். நுட்பமா பாத்தீங்கன்னா இது ரெண்டுமே ஒன்னா நடக்குது நம்ம நாட்டுல. கண்மூடித்தனமான பணக்காரங்க ஒரு பக்கம், பசியோட தூங்குற ஏழைங்க இன்னொரு பக்கம். இங்க இந்த ரெண்டுமே நடந்துகிட்டு இருக்கு. ஆனா நமக்கு இப்போ ரிசர்ச் ஃபெசிலிட்டிஸ் இல்ல, ஃபண்டிங் இல்ல, அந்த மாதிரி எந்த குறையுமே இல்ல. நம்மளுடைய குறை எங்க இருக்குன்னா நம்மளுடைய சிந்தனையிலயும் நம்ம கலாச்சாரத்திலையும் தான் இருக்கு. இதுல கண்டுபிடிக்க ஒண்ணும் இல்ல. இதெல்லாம் நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்ச விஷயம்தான். நம்ம முன்னாடியே இதெல்லாம் கண்டுபிடிச்சு வச்சிட்டோம். ஆனா கண்டுபிடிச்சவங்களுக்கு என்ன கிடைச்சது? அவங்க மரணத்தை அவங்களால ஜெயிக்க முடிஞ்சதா? இல்ல மோட்சம் கிடைச்சிருச்சா? அவங்கனால காமம், ஆசை, பொறாமை, பேராசை, பயம், கோபம்னு இதெல்லாத்தையும் ஜெயிக்க முடிஞ்சதா? ஆனா நாம ஜெயிச்சோம். அதனால நமக்கு இந்த ரிசர்ச் கண்டுபிடிக்கிறது இதெல்லாம் தேவையில்லை. ஏன்னா எல்லா விதமான ரிசர்ச்சை நீங்க பண்ணதுக்கு அப்புறமா நீங்க இந்த காமம், ஆசை, மாயை இதிலெல்லாம் மாட்டிக்கிட்டு இருப்பீங்க. இந்த காமம், ஆசை, மாயையிலிருந்து வெளியில வர நாம முயற்சி பண்ணோம். அதன் மூலமா முக்தி அடைஞ்சோம். ஆனா இதெல்லாம் நாம செய்யவே முடியாதுன்னு சொன்னாங்க. ஆனா இதெல்லாம் நமக்கு சாதாரணமான விஷயம். இவங்கெல்லாம் குழந்தைங்க. இவங்கெல்லாம் வெறும் பச்சை குழந்தைங்க. மேற்கத்திய நாட்டவங்களோட நாகரிகம் இன்னும் தவழ்ந்துகிட்டு தான் இருக்கு. நம்ம ரொம்ப பழமையானவங்க. இவங்க கண்டுபிடிக்கிறதுக்காக எந்த திசையில போறாங்களோ அந்த திசையில நம்ம பயணம் பண்ணி திரும்பியே வந்துட்டோம். குழந்தைங்க அவங்க விளையாடுறாங்கன்னா விடுங்க, நாம தான் சிறந்தவங்க. நான் முதிர்ச்சியானவன், அதனால எனக்கு பெருமை. நாம இப்போ ஒரு சாட்சியா உட்கார்ந்து இந்த குழந்தைங்க விளையாடுறத பாப்போம், சும்மா வேடிக்கை பாப்போம். பார்ட்டிகல் ஆக்சிலரேட்டர் புதுசா செஞ்சிருக்காங்க. அட என்ன பார்ட்டிகல் ஆக்சிலரேட்டர்? நாம யுகங்களைவே ஆக்சிலரேட் பண்ணிட்டோம். எங்க புத்தகத்துல எங்களை பத்தி போய் கேளுங்க. நீங்க என்ன பண்றீங்க? சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. நம்ம எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டோம். பின் தேர், டன் தட். நீங்க இப்பதான் அதை பிடிச்சு தொங்கிட்டு இருக்கீங்க. இவ்வளவு சின்ன பார்ட்டிகல் கிட்டத்தட்ட மாஸ்லெஸ்ஸா இருக்கிறத ஆக்சலரேட் பண்ணணும். ரொம்ப ஆக்சலரேட் பண்ணாலும் வெலாசிட்டி ஆஃப் லைட்டை நீங்க தொட முடியாது. நாம தான் மொத்த மனுஷனையும் ஆக்சலரேட் பண்ணிட்டோம்ல. சக்தி யுகத்துல இருக்கிறத தூக்கி கண்ணு வைக்கிற நேரத்துல கலியுகத்துல போட்டுட்டோம். எப்படி? இப்ப சொல்லுங்க. நீங்க பண்றது பார்ட்டிகல் ஆக்சலரேட்டர். நாங்க எப்பவோ பர்சன் ஆக்சலரேட்டர் பண்ணி வச்சிட்டோம். அப்புறம் ஸ்பீட் ஆஃப் லைட்டையும் வயலேட் பண்ணிட்டோம். என்ன ஸ்பீட் ஆஃப் லைட்? கதிரவன் போகாத இடத்துலயும் கவிஞன் போவான்.
கதிரவன் தன்னோட வெளிச்சத்தை வச்சுக்கிட்டோம். அட என்ன இது 3G 4G 5G 6Gன்னு? அட 15,000G வச்சிருப்பீங்க. நாங்க 10,000 வருஷத்துக்கு முன்னாடியே விட்டுட்டு வந்துட்டோம். அட இதுல என்ன இருக்கு? வெறும் இன்டர்நெட் தானே, அது ஒரு வலை. மாய வலை உட்பட எல்லா விதமான வலையையும் நாங்க உடைச்சிட்டோம். முக்தி அடைஞ்சிட்டோம். நமக்கு இனி என்ன வேணும்? எதுக்கு இந்த பைத்தியக்காரத்தனமான ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்? நம்ம கிட்ட தான் நிஜம் இருக்கே. நம்ம கிட்ட ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பத்தி எந்த ரிசர்ச்சும் இருக்காது. ஆனா நாம இந்த மாதிரி ரிசர்ச்சை பண்ணாததுனால தான் நாம இந்த சின்ன சின்ன இந்த டவுன் மாதிரி சின்ன சின்ன நாடு இருக்கு இல்லையா, சீனா மாதிரி, இந்த மாதிரி நாடுகளோட நான் 20 வருஷம் பின்தங்கி போயிருந்தாலும் பரவாயில்ல. ஏன்னா நான் ஏஐல ரிசர்ச் பண்ணல, பணம் போடல. ஆனா நாம என்ன சொல்லுவோம்? இது ஆர்டிபிஷியல் தானே. அட எங்க நாடு ஒரிஜினல் ஆனது, உண்மையானது. எவ்வளோ ரிசர்ச் பண்ணணுமோ பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கு அப்புறமா நாங்க சொல்லுவோம் இதெல்லாம் நாங்க 500 வருஷத்துக்கு முன்னாடியே பண்ணிட்டோம்னு. உங்களோட வேலை இதெல்லாம் ரிசர்ச் பண்றது. எங்களுடைய வேலை என்னன்னா 500 வருஷத்துக்கு முன்னாடி, இல்ல ரொம்ப கம்மியா சொல்லிட்டேன், 500 ட்ரில்லியன் வருஷத்துக்கு முன்னாடியே பண்ணிட்டோம். நீங்க போய் ரிசர்ச் பண்ணிட்டு வந்து வைங்க இங்க. எங்களுக்கெல்லாம் ஒன்றும் பண்ண தேவையில்லை. நாங்க என்ன சொல்லுவோம்? நாங்கெல்லாம் எப்பயோ பண்ணிட்டோம், அவ்வளோதான். இதுல என்ன இருக்கு? ஒன்றும் இல்லை. ஏன்னா உங்ககிட்ட இப்ப இன்டெலிஜென்ஸ் இல்லை, அதனால தான் ஆர்டிபிஷியலி. ஆனா நம்ம கிட்ட எல்லாம் இருக்கு. நாங்க நேச்சுரலி இன்டெலிஜென்ட். என்ஐ நீங்களே வச்சுக்கோங்க உங்க ஏஐ. என்ன இந்த நோபல் ஓபல் இதெல்லாம் என்னதுங்க? என்னங்க குழந்தைங்க மாதிரி? யாருக்கு வேணும் உங்க நோபல்? அந்த நோபல் உங்களை டைனமைட் தானே செய்ய வச்சது. ஆனா இங்க உங்களுக்கு மலையை வெடிக்க வைக்கிறதுக்கு டைனமைட் தேவைப்படுது. நம்ம முன்னோர்களுக்கெல்லாம் இந்த மலையை உடைக்கிறதுக்கு ஒரு வெடியே போதும், தெரியும்ல? சொல்லுங்க, உங்க நோபல் என்ன பண்ணும்? ஒரு விஞ்ஞானிக்கு கிடைக்கிற நோபல் பரிசு இருக்கு இல்லையா, அது அந்த விஞ்ஞானிக்கு மட்டும் கிடைக்கிற விஷயம் கிடையாது. நம்ம முழு சமூகத்துக்கும் கிடைக்கிறது. விஞ்ஞானி சும்மா வானத்திலிருந்தெல்லாம் குதிக்க மாட்டான். அவன் ஒரு சமூகத்தோட நிலத்திலிருந்து தான் எழுந்து வருவான். பொதுவா சமூகம் இருக்க வேண்டியது மாதிரி இல்லைன்னா இந்த விஞ்ஞானிகளும் இப்படி உருவாயிருக்க மாட்டாங்க. சமூகம், சிந்தனை, கலாச்சாரம் இது எல்லாமே கரையானால அரிக்கப்பட்டிருந்தா நம்ம நாட்டுல உள்ளூர் தர்மத்துல உண்மையான நியாயம் இல்லைன்னா நமக்கு எப்படி ஆர்வம் ஏற்படும்? ஆர்வம் இல்லைன்னா நம்ம எப்படி இதெல்லாம் கண்டுபிடிக்க போறோம் சொல்லுங்க? நம்ம ஊர்ல கலாச்சாரம் அப்படின்னா பாரம்பரியம், பக்தி, நம்பிக்கை, நம்புறதுன்னு அர்த்தம். நம்பிக்கைக்கும் இந்த நோபல் பரிசுக்கும் சம்பந்தமே கிடையாது. ஆனா நாம நம்புறதுக்காக கிடையாது, எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்காக தேடணும். அப்பதான் கிடைக்கும். எதுக்கு கிடைக்கும் அப்படின்னா நம்ம இந்தியா மெல்ல மெல்ல இன்னும் அதிக நம்பிக்கைகள்லயும் மூட நம்பிக்கைகள்லயும் சிக்கிக்கிட்டு இருக்கு. அவங்களுக்கு நோபல் கிடைக்குமா என்ன? சின்ன குழந்தைங்க மாதிரி விளையாடட்டும், விடுங்க. அதுல என்ன இருக்கு? என்ன கொஞ்சம் பணம் கொடுத்துடுறீங்க, அதை தவிர இந்த நோபல் பரிசுல என்ன இருக்கு? அது நம்ம கைகள்ல அழுக்கு படிஞ்ச மாதிரி. அட இது என்ன போகவே மாட்டேங்குது? பணம் இல்லைன்னா ஒன்னும் சொல்ல மாட்டாங்க. பணத்துல என்ன இருக்கு சொல்லுங்க? ஆனா நாங்க பார்க்கடலை கடைஞ்சு கற்பக விருட்சத்தவே எடுத்தவங்க நாங்க. அதுகிட்ட எவ்வளவு பணம் கேட்டாலும் கொடுக்கும். அதுக்கு பேர் தான் கற்பக விருட்சம். புரிஞ்சுதா? அவங்க கிட்ட ஆஸ்ட்ரோநாட் இருக்காங்க, அதனால கண்டுபிடிக்கிறாங்க. நம்ம கிட்ட ஆஸ்ட்ரோ டாக் இருக்கு. நீங்க ரொம்ப கஷ்டப்படணுமேப்பா.
நீங்க காலங்காலமா விண்கலம் செஞ்சு விண்வெளிக்கு போய் கண்டுபிடிக்கிறீங்க. எதுக்கு இதெல்லாம்? எங்ககிட்ட மந்திர சக்தி இருக்கு. ஓம் புர் 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 புர்னு. அவ்வளவுதான் ஆஸ்ட்ரோ. முடிஞ்சு. நீங்க எவ்வளவு தூரம் போவீங்க? எங்க சாமி கண்ணை மூடினா போதும், பிரபஞ்சத்துக்கு அந்த பக்கம் இருக்கிற பிரபஞ்சத்துக்கே போயிடுவாரு. எங்க சாமிக்கு நோபல் பரிசு கொடுக்கிற தகுதி உங்களுக்கு இருக்கா? அவர் ஆல்ஃபிரட் நோபல், அவரோட ஜாதகத்தை எடுத்துட்டு வாங்க பார்க்கலாம். ஒரு நோபல் பரிசு கொடுங்க. இந்த நோபல் பரிசெல்லாம் மனுஷனோட உழைப்பு, தொழில் முனைவு, படைப்பாற்றல் மாதிரியான சில குறிப்பிட்ட துறைகளுக்கு மட்டும்தான் தராங்க. இன்னும் கூட நிறைய துறைகள் இருக்கு. அதுல நாம எங்க இருக்கோம்? எனக்கு மனசு ரொம்ப வலிக்குது, அதனால தான் நான் கிண்டல் பண்றேன். நாம அவங்களோட வாரிசுகள். நம்மளோட கூர்மையான ஆர்வத்தால தான் நமக்குள்ள இருந்த மூட நம்பிக்கைகளை கூட தூக்கி எரிஞ்சிட்டு வாழ்ந்துட்டு இருக்கிற வாரிசுகள் நாம. நமக்கு இருக்கிற குழப்பங்கள், வலை, அறியாமை, இது எல்லாமே அழிச்ச தத்துவ ஞானிகளோட, சிந்தனையாளர்களோட வாரிசுகள் நாம. அவங்க தத்துவங்களை நேரடியா கேள்வி கேட்டிருக்கோம். நாம கேட்கிற கேள்விகள் அவங்க நெஞ்ச தொலைச்சிட்டு போகணும். அவங்க அப்படிப்பட்டவங்க. ஆனா நாம தகுதியற்ற சந்ததிகள். இவங்க திருடி தான் படம் எடுக்கிறாங்க. பாட்டு பாடினாலும் திருட்டு தான், துணி போட்டாலும் அந்த டிசைன் திருட்டு தான். அறிவியல்ல மட்டும் இல்ல, கலையிலையும் சொல்லுங்களேன், நம்ம என்ன அசலான வேலையை செய்யறோம்னு. யாரோ 1-2 பேர் வேணா விதிவிலக்கா இருக்கலாம். ரவீந்திரநாத் தாகூர், கீதாஞ்சலி, இவங்கள சொல்லலாம். எக்ஸெப்ஷன்ஸ் ஒன்லி ப்ரூவ் த ரூல். 1-2 விதிவிலக்க மட்டும் சொல்லிட்டு இருக்காதீங்க. இது 140 கோடி மக்கள் இருக்கிற நாடு. மொத்த யூரோப்பை விட பல மடங்கு அதிகமான மக்கள் தொகை. நாம் என்ன பண்றோம்? முதல்ல ஒண்ணுமே பண்றது கிடையாது. ரெண்டாவது, நீ ஒண்ணுமே பண்ணலன்னு சொன்னா உடனே நாங்கெல்லாம் இதை எப்பவோ பண்ணிட்டோம், நாங்க உலக குருன்னு சொல்றது. கொஞ்சம் சீனாவை பாருங்க, வருஷம் வருஷம் அங்க எவ்வளவு பேட்டன்ட் ஃபைல் பண்றாங்கன்னு. அப்படியே இந்தியாவை பாருங்க, குவாலிட்டி ஆஃப் ரிசர்ச் அங்கேயும் பாருங்க, இங்கேயும் பாருங்க. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 30-35 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் சைனா மற்றும் இந்தியாவோட பொருளாதார நிலை ஒரே மாதிரி இருந்துச்சு. கிட்டத்தட்ட 1960 இருந்து 90 வரைக்கும் இந்தியா சீனாவுக்கு எந்த வித்தியாசமும் இல்ல. அவங்க மக்கள் தொகை கொஞ்சம் அதிகமா இருந்துச்சு. அதை தவிர தனிநபர் வருமானம் ஒரே மாதிரி தான் இருந்துச்சு. நாமளும் சரி, நம்மளுடைய இன்ஸ்டிடியூஷன்ஸும் சரி, சீனாவை விட நல்லா இருந்தோம். அதுவும் 30-35 வருஷம் வரைக்கும். அப்ப அப்படி இருந்துச்சு. ஆனா இப்ப பாருங்க அவங்க எங்க நிக்கிறாங்கன்னு. அவங்க யூனிவர்சிட்டிஸ கொஞ்சம் பாருங்க. நோபல் பரிசுக்கும் கல்விக்கும் நிறைய தொடர்பு இருக்கு. இங்க யூனிவர்சிட்டிஸ்க்கு தான் நோபல் பரிசே கிடைக்குது. என்னோட ஒரு பேட்ச்மேட், அவரும் யுஎஸ்க்கு போனாரு. அங்க அவரு மாஸ்டர்ஸ் கம் பிஎச்டி ப்ரோக்ராம் பண்ணாரு. அங்கிருந்து சொல்றாரு, எந்த ஃப்ளோர்ல என்னோட கைடு உட்கார்ந்திருக்காரோ அந்த ஃப்ளோர்ல 4 நோபல் வின்னர்ஸ் உட்கார்ந்திருக்காங்கன்னு. 4 நோபல் லாரியேட்ஸ் ஆன் a single floor in a single building in a single university. இப்படி இங்க ஒருத்தர், அங்க ஒருத்தர், அங்க ஒருத்தர்னு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அந்த யூனிவர்சிட்டியில எவ்வளவு பில்டிங்ஸ் இருந்துச்சுன்னு எனக்கு தெரியல. அந்த ஒவ்வொரு பில்டிங்லயும் எத்தனை ஃப்ளோர்ஸ் இருந்துச்சோ அதெல்லாம் எனக்கு தெரியல. ஒவ்வொரு ஃப்ளோர்லயும் 4 பேர் இல்ல. முதல்ல நோபல் பரிசு வாங்கணும் அப்படின்னா கல்வி முறை நல்லா இருக்கணும். உங்களுக்கு புரியுதா? இவங்க கல்விக்கான அர்த்தமா என்ன சொல்றாங்க தெரியுமா? சீக்கிரமா கிராஜுவேஷன் பண்ணணும், அவ்வளவுதான். அப்புறம் நீங்க கவர்மெண்ட் கிளர்க் ஆனா கூட பரவாயில்ல.
அதுக்கு முதல்ல நீ முகர்ஜி நகருக்கு ஓடு. இங்க யாரு ரிசர்ச் பண்ண போறாங்க? இந்த ரிசர்ச் எல்லாம் இந்தியர்கள் பண்ண முடியாதுன்னு ஒண்ணு கிடையாது. நமக்கு பயம்தான். நம்ம ஜீன்ல எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. இதே இந்தியர்கள் வெளியில போனா பண்றாங்க இல்லையா? ஹர்கோவிந்த் குரானாவை யோசிச்சு பாருங்க. மாலிகுலர் பயாலஜில இப்போ நோபல் பரிசு கிடைச்சதே அவருக்கு தான். இப்ப கூட என் பேக்ல அவருடைய புக் இருக்கு, அதை படிச்சுக்கிட்டு இருக்கேன். இப்பவும் படிச்சுக்கிட்டு இருக்கேன். புக்கோட பேரு வை வி டை. அவர் ஒரு இந்தியன் தாங்க. இந்த சிந்தனை, சமூகம், கலாச்சாரத்திலிருந்து இந்தியன் தூரமா போனா வைரம் மாதிரி ஜொலிப்பான். பழமைவாதம், மூட நம்பிக்கை, ஜாதி வெறி, இதை தவிர நம்ம கிட்ட என்ன இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம்? பழமையான வாழ்க்கைய சுமந்துகிட்டே இருக்கிறோம். அதனாலதான் இந்த அர்த்தமே இல்லாத எந்த லாபமும் இல்லாத, அதாவது எந்த லாபமும் இல்ல, ரொம்ப ஆபத்தான நஷ்டம் நமக்கு. கெட்ட பழக்க வழக்கங்களை சுமந்துக்கிட்டு நம்ம கல்விக்கு பயந்துகிட்டு இருக்கிறோம். ஏன்னா கல்வி அறிவு வந்துருச்சுன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தப்புன்னு நம்ம மாறிடுவோம் இல்லையா? நாம யூனிவர்சிட்டிஸ் பத்தி பேசிட்டு இருக்கோம். சவுத் ஈஸ்ட் ஏசியாவில் இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்ச போதுதான் அவங்களுக்கும் சுதந்திரம் கிடைச்சது. நமக்கு தெரிஞ்ச எல்லா நாடுகளுக்குமே அப்படிதான். கொரியாக்கும் அதே நேரத்துல தான் சுதந்திரம் கிடைச்சது. செகண்ட் வேர்ல்ட் வார்க்கு அப்புறம் தான் இம்பீரியலிசம் முடிவுக்கு வந்தது. இருந்த எல்லாரும் ஒருத்தர் சண்டை போட்டு அழிஞ்சு போனாங்க. எல்லாத்தையும் ஆரம்பிச்சவங்களே அழிஞ்சு போயிட்டாங்கன்னா காலனிஸ் எங்க இருந்து இருக்குங்க? ரொம்ப பெரிய காலனிஸ் பிரிட்டனுக்கு இருந்தது. அதனால தான் எல்லாரும் சுதந்திரம் அடைஞ்சாங்க. 1945 இருந்து 52 வரைக்கும் இருந்த எல்லாரும் போயிட்டாங்க. சீனாவுக்கும் அப்பதான் சுதந்திரம் கிடைச்சதுன்னு நம்ம எடுத்துக்கலாம். அது பொதுவா சீனா யாரோட காலனின்னு நம்மனால சொல்ல முடியாது. இருந்தாலும் அந்த நாடு ஒடுக்கப்பட்டுச்சு, சுரண்டப்பட்டுச்சு. அதுக்குள்ளேயுமே ஒருவித எதிர்ப்பு அப்படிங்கிறது இருந்துச்சு. அதோட கொரியா, இந்தோனேஷியா, மலேசியா, தாய்லாந்து, வியட்நாம், கம்போடியா, சிங்கப்பூரும் தான். சிங்கப்பூர் என்னவா இருந்துச்சு? ஒரு சின்ன போர்ட் ஆஃப் கால். அங்க எந்த வளர்ச்சியும் கிடையாது. இதெல்லாம் இந்தியாவோட சேர்ந்து சுதந்திரம் அடைஞ்சது. அதுவே இன்னைக்கு பாருங்க, அவங்கெல்லாம் எந்த இடத்துல இருக்காங்கன்னு பாருங்க. இதுக்கு காரணம் கல்வி மட்டும்தான். கல்வியில எல்லாரும் முதலீடு பண்ணாங்க. அவங்க சுதந்திரம் அடைஞ்ச போது அவங்க நிலைமை இந்தியாவை விட ரொம்ப மோசமா இருந்தது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. டேட்டாவை பார்த்தா இது முழுமையா தெரியும். என்னால இப்ப கோட் பண்ண முடியல. ஆனா அவங்களோட பெர் கேபிட்டல் இன்கம் லிட்ரஸி ரேட்டை பாருங்க 1950 இந்தியாவோட கம்பேர் பண்ணி. ஆனா இன்னைக்கு ஜப்பான் மட்டும் நேரடியா அழிவை மட்டும் சந்திக்க கிடையாது, 2 அணுகுண்டுகளை தாங்கி இருக்கு. ஆனாலும் ஜப்பான் பத்தி எல்லாரும் அதுக்கு முன்னாடியே இண்டஸ்ட்ரி டெவலப்மெண்ட் ஆயிருச்சுன்னு சொல்லுவாங்க. இப்ப அதை பத்தி பேசல. நீங்க பாத்தீங்கன்னா எங்க போய் சேர்ந்திருக்கோம் அப்படின்னு. நம்ம படிக்காதவங்க நமக்கு ஒன்னும் தெரியாதுன்னு நினைச்சாங்க. நம்மளோட குழந்தைங்களுக்கு தான் அதிகப்படியான கல்வி தேவை. ஆனா நாம கல்வி யாருக்கு வேணும், பாரம்பரியம் போதும்னு சொன்னோம். கல்வி எதுக்குன்னு நாம கேட்டோம். அம்மா அப்பா தான் நம்மளோட குரு. அதாவது அம்மா அப்பா தான் நம்மளோட குரு. அம்மா அப்பா படிக்காதவங்களா இருந்தாலும் பெத்தவங்க தான் நம்ம குரு. அப்புறம் கல்வி எதுக்கு? ஜிடிபியோட சதவீதத்துல இந்தியா கல்வியில ரொம்ப கம்மியா முதலீடு செஞ்சாங்க. இந்தியாவை விட ஏழையா இருந்தவங்க கல்வியில அதிக முதலீடு செஞ்சாங்க. படிப்பு இருந்தா மட்டும்தான் இங்க நோபல் பரிசு கிடைக்கும்.
ஆனா நம்மளோட ஊர்ல கல்வியோட நிலைமை என்னன்னா, உத்தரப்பிரதேசத்துல கொஞ்ச வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் நம்மளோட அரசாங்கம் போர்டு எக்ஸாம்ல காப்பி அடிக்க அனுமதிச்சாங்க. 10வது பாஸ்னு கொடுத்துருங்க. என்ன இப்போ பாஸ் பண்ணிட்டு போட்டும் பாவம். ஏன் நான் ஏழை பையன் அப்படின்னு சொன்னேன்னா, ஏன்னா ஏழையா இருக்கிற பையன் பொண்ணு இங்க 10வது வரைக்கும் யாரும் போறதே கிடையாது. ஏழை பொண்ணுங்க இங்க பிரைமரியிலேயே டிராப் அவுட் ஆயிட்டா அப்புறம் 10வது வரைக்கும் எப்படி போவா? நமக்கு நோபல் பரிசு வேணும். 2 நோபல் பரிசு வாங்கின மேரி கியூரி மாதிரி உருவாக்கணும். ஆனா நம்ம பொண்ணுங்க எங்க இருக்கிறாங்க? பிரைமரியிலேயே போயிடுறாங்களே. கல்விக்கு பதிலா நம்ம கிட்ட என்ன இருக்கு? வெறும் வெத்து பெருமை தான் இருக்கு. ரொம்ப பெரிய பெருமை அது. நம்ம அப்படி இப்படி உலக குருன்னு சொல்றோம். இங்க உலக குருவா இருக்க தகுதியானவங்க கபிலர், கனாதர், பதஞ்சலி, ஆரியபட்டர், இவங்களையெல்லாம் உலக குருன்னு சொன்னா புரியும். நாம உலக குருன்னு சொல்றதுக்கு என்ன தகுதி இருக்கு? கௌதம ரிஷி, கௌதம புத்தர் எல்லாம் உலக குருன்னு சொல்லலாம். ஆனா நமக்கு என்ன தகுதி இருக்குன்னு சொல்லுங்க. நம்ம எல்லாம் என்ன உலக குருவா? கௌதம ரிஷி மட்டும் இல்ல, கௌதம புத்தர் கூட இந்த உலகத்தோட குருக்கள் தான். அவங்க தத்துவங்கள் உலகம் முழுக்க பரவுச்சு. அவங்க சொல்லலாம் உலக குருன்னு. நாம எதுக்காக சொல்லிட்டு இருக்கோம்? கல்வி, அதாவது கல்வி கல்வி அதாவது கல்வியை பார்த்து இந்தியாவோட தலைவர்கள் பயந்துகிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா இந்த மக்கள் படிச்சுட்டாங்கன்னா அந்த தலைவர்களை இவங்க இடத்துல உட்கார வச்சிருவாங்க இல்லையா? தலைவர்களுக்கு இது சாதகமா இருக்கு. எல்லாரும் படிக்காத எலக்டோரேட். மக்கள் எந்த அளவுக்கு படிக்காம முட்டாளா இருக்காங்களோ அவங்கள அந்த அளவுக்கு முட்டாளாக்கலாம் இல்லையா? சொல்லுங்க, தலைவர்கள் எதுக்கு கல்வியில முதலீடு செய்யணும்? புரியுது சார். நீங்க சொன்ன மாதிரி இந்தியா, சவுத் கொரியா அப்புறம் சைனாவுக்கு இடையில 1950ல பார்த்தோம்னா 3 நாடுகளுமே கிட்டத்தட்ட ஒரே இடத்துல தான் இருந்துச்சு. அதை பத்தி நான் படிச்சுட்டு இருந்தேன் நெட்ல தான். ஸோ 1950ல இந்தியாவோட பெர் கேபிட்டா ஜிடிபி $600 to $700 கிட்ட இருந்துச்சு. இது பிபிபி அட்ஜஸ்டட். சைனாவுக்கு $500 கிட்ட, இந்தியாவோட கம்மி தான். அதோட சவுத் கொரியாவுக்கு $800 கிட்ட இருந்துச்சு. கல்வி விகிதமும் அதே மாதிரி தான். இந்த 3 நாடுகளையும் பக்கத்துல பக்கத்துல வச்சு பார்த்தா சீனா குறைவா இருக்கு. ஆனா இன்னைக்கு பார்த்தா சீனா நம்மளை விட 5 மடங்கு உயர்ந்திருக்கு. பிபிபி அட்ஜஸ்டர்ல எடுத்தா 3.5 மடங்கு அதிகம். ஆமா சார். இப்ப சவுத் கொரியாவை எடுத்துக்கிட்டோம்னா 6 to 8 மடங்கு அதிகமா வரும். அப்ப நம்ம ஏதோ தப்பு பண்ணிருக்கோம். அதை ஏத்துக்க ஏன் தைரியம் இல்ல? அதத்தான் நான் இப்போ வெட்டி கர்வம்னு சொல்றேன். நம்ம கஷ்டத்தை ஒத்துக்கிறதுக்கு கூட நம்ம கிட்ட தைரியம் இல்ல. நம்ம எதை பண்ணி இந்த நாட்டுல இந்த நிலைமைக்கு வந்தோமோ அதையே நாம இன்னும் அதிகமா பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம நாட்டுல இருக்கிற மூட நம்பிக்கை, அப்புறம் இந்த பழமைவாதம், அர்த்தமில்லாத பாரம்பரியத்தை இன்னும் வளர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. 50 வருஷத்துக்கு முன்னாடி கூட இப்படியெல்லாம் பண்ணல. சுதந்திரத்துக்கு பிறகு தொடர்ந்து நம்ம தப்பு பண்ணோம். அந்த தப்பை சரி செய்யறதுக்கு பதிலா இப்போ அதே தப்பை திரும்பி செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம் நாம. சார், நீங்க முன்னாடி யூனிவர்சிட்டி அப்புறம் கல்வி பத்தி பேசின மாதிரி நான் ஒரு விஷயத்தை கவனிச்சேன். அது ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி பத்தி. அதுல 160க்கு மேல நோபல் லாரியேட்ஸ் இன்னைக்கு வரைக்கும் வந்திருக்காங்க. அதோட ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி பத்தி பேசினா அங்க எண்ணிக்கை 87 இருக்கு. அப்புறம் யூசி பெர்க்லியில 100க்கும் மேல. ஆமா, அதேதான். பாத்தீங்கன்னா அது இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு தான் இப்போ
நோபல் கிடைக்குது. யாருக்கு கிடைக்குதோ அவங்க இன்ஸ்டிடியூஷனோட ரெப்ரசன்டேட்டிவ். உண்மையிலேயே அவங்க ஸ்டான்ஃபோர்டுக்கு தான் கிடைக்குது. அப்படிப்பட்ட சூழ்நிலையை உருவாக்குனாங்க. அங்க போய் தான் நம்மளுடைய மக்கள் பயம் இல்லாம, தயக்கம் இல்லாம, அப்புறம் எந்த விதமான தொந்தரவும் இல்லாம புதுசா ஃபண்டமெண்டல் ரிசர்ச் பண்ண முடியுது. இந்த அடிப்படையில தான் நம்ம இந்தியாவில் இருக்கிற மாதிரி ஒரு டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற ஊழியர்கள் மல்டிபர்பஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறது இல்ல. கல்வினா எலெக்ஷன், அதாவது அவங்கள எலெக்ஷன் டியூட்டில போட்டுடுவாங்க. அந்த எலெக்ஷன் கூட லோக்சபா மாதிரி எல்லாம் இல்ல. ரொம்ப அடிமட்ட எலெக்ஷனுக்கு கூட ஒரு ஸ்கூலோட டீச்சரை எலெக்ஷன் டியூட்டிக்கு போடுவாங்க. அவங்களுடைய வேலைக்குன்னு எந்த மதிப்பும் மரியாதையும் கிடையாது. வெளிநாடுகள்ல டீச்சரா இருந்தா மத்த வேலைகளை செய்யறவங்களை விட அதிகமான மதிப்பையும் மரியாதையும் கொடுப்பாங்க. ஆனா இந்தியாவில் அப்படி ஒரு கல்வி சூழலை உருவாக்கி வச்சிருக்கோம். டீச்சரா இருக்கிறவங்களுக்கெல்லாம் எந்த மதிப்பும் இல்லைன்னு அப்பப்போ ஒரு வணக்கம் சொல்லுவோம். இந்தியால நிலைமை என்ன தெரியுமா? யாராவது தன்னை டீச்சர்னு சொன்னா, நம்ம வட இந்தியாவில் ஹிந்தி பேசுறவங்களே அவங்க வீட்டுல பொண்ணே கொடுக்க மாட்டாங்க. இவன் டீச்சர்னு, இவன் டீச்சர், அதனால பொண்ணு கொடுக்க மாட்டோம். இங்க நாம அதாவது எப்படி நோபல் பரிசு வாங்குறதுன்னு சொல்லுங்களேன். இது நோபல் பரிசு பத்தி மட்டும் கிடையாது. அதுக்கு ஆப்போசிட்ல பாருங்க, உங்களுக்கு கோல்டன் குளோப், அகாடமி அவார்ட்ஸ் எவ்வளவு கிடைச்சிருக்குன்னு. பாருங்களேன் எவ்வளவு கிடைச்சிருக்குன்னு. விளையாட்டுல உங்க தகுதி என்ன? இந்த விஷயத்த நான் பகலா பாக்குறேன். இதெல்லாம் பார்க்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நம்ம வாய்ப்பு என்ன, ஆனா நம்ம என்னவா ஆயிட்டோம். ஒலிம்பிக்ல இந்த தடவை எத்தனை கோல்டு மெடல் வாங்குனீங்க? வாய் திறந்து சொல்லுங்க. கழுத்தை மட்டும் ஆட்டுறீங்க. நம்ம 0. அட, அதனால தான் இந்தியா 0 கண்டுபிடிச்சாங்க இல்லையா? பக்கத்துல தான் சீனா இருக்கு. அவங்க எத்தனை? 40க்கு மேல இருக்கலாம். 40க்கு மேல, அதாவது 40க்கும் மேல சைனா கோல்டு மெடலை ஒலிம்பிக்ல வாங்கியிருக்கு. நீங்க 0, ஆனா அதுலயும் நமக்கு பெருமை. உலகத்துக்கு 0 கொடுத்தது இந்தியாவுன்னு அதவே திரும்ப திரும்ப நிரூபிச்சிட்டு இருக்கிறோம். 0 கொண்டு வந்து just as a reminder to the rest of the world. We gave the 0 to the world and we will continue giving 0. மோசமா இல்லையா? இன்னும் டேட்டா இருக்கு. உங்க கேள்வியில கேட்ட மாதிரி நாம எதுல முன்னாடி இருக்கோம்னு பார்த்தா, உலகத்துல எந்த மோசமான விஷயத்தை எடுத்தாலும் நம்ம நாட்டோட பேரு இருக்க கூடாத இடத்துல டாப் 10ல வந்து நம்ம நாட்டோட பேர் இருக்கும். உலகத்துல எங்க அதிக பெண்கள் கொல்லப்படுறாங்கன்னு கேட்டா இந்தியாவோட பேர் அதுல இருக்கும். இந்தியாவில் உலகம் முழுக்க எவ்வளோ ஃபீமேல் ஃபீட்டிசைட், இன்ஃபான்டிசைட் நடக்குதோ அதுல 80, 90, 95% இந்தியாவில். சொல்லுங்கப்பா, காது அடைச்சு போயிருச்சா என்ன? 2-3 தடவை மூச்சை நல்லா இழுத்து விடுங்க, இல்லைன்னா விழுந்துடுவீங்க. கேமரா முன்னாடி விழுந்தா நல்லாவா இருக்கும்? AQIல நம்ம ரொம்ப முன்னாடி இருக்கோம். யாராலையும் நம்ம அளவை தொடக்கூட முடியாது. இந்த சுவிட்சர்லாந்துக்காரங்க, அமெரிக்காக்காரங்க, கனடாக்காரங்கள எல்லாம் நம்மளோட 20ல ஒரு பங்காவது வந்து காட்ட சொல்லுங்க. இப்ப நாம 7,800ல இருக்கோம். அம்மா பாலை குடிச்சிருக்கீங்கன்னா அதை பண்ணுங்க. நம்ம ஊர்ல அம்மா பால் குடிச்சா ஏதோ பெருமைன்னு சொல்றாங்க. எல்லாரும் அம்மா பால் தானே குடிக்கிறாங்க. தாயோட பாலை மிருகம் கூட தான் குடிக்குது. அதுக்காக இந்த சுவிட்சர்லாந்துக்காரங்க அம்மா பாலை குடிச்சிருந்தாங்கன்னா நம்ம AQIல ஒரு பங்காவது பண்ண முடியுமா? அவங்கனால இதை நிச்சயமா பண்ண முடியாது. அவங்க நல்லவங்க இல்லையா?
குழந்தைகளோட இறப்பு விகிதத்தை எடுத்து பாருங்க. ஸ்கூல்ல இருந்து குழந்தைங்க டிராப் அவுட் ஆகிற ரேட் எடுங்க. சரி, நதியோட மாசு அளவு மிக தீவிரமா மாசு அடைஞ்சிருக்கு. அரசாங்கத்தோட ஊழல் ரேங்க் எடுங்க பார்க்கலாம். டாப் 10ல இருப்போம் வித் கிரேட் கன்சிஸ்டன்சி. ஆனா நமக்கு கொஞ்சம் கூட வெக்கமும் இல்ல, கர்வமும் கிடையாது. நான் ஒன்னே ஒன்னு சொல்றேன், நம்மளுடைய இந்த வெத்து நம்பிக்கை உடையாத வரைக்கும் தேசிய பெருமைன்னு நம்ம பழைய பெருமையை பேசிட்டு இருந்தோம்னா நம்மளோட நிகழ்காலத்துல எந்த ஒரு முன்னேற்றமும் இருக்காது. நம்ம வெறும் ஒரு பேச்சு பொருளா மட்டும் இருப்போம். உலகத்துல ஊட்டச்சத்து இல்லாத குழந்தைங்க எங்க அதிகம்? இந்தியால. இந்த ஊட்டச்சத்து இல்லாத குழந்தை நோபல் பரிசு வாங்கிட்டு வருமா என்ன? இந்த ஊட்டச்சத்து குறைபாடு பணம் இல்லைங்கிறதுனால இல்ல, தவறான மனப்பான்மையினால. ஏன்னா நம்ம அதுல ரொம்ப சீக்கிரமா யார பார்த்தாலும் கண்மூடித்தனமா கூழ கும்பிடு போடுறது. இந்த கீழ்த்தனமான எண்ணங்கள் தான் பெரிய பணக்காரங்களை உருவாக்கிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். பிரச்சனை ரிசோர்சஸ் இல்லைங்கிறது இல்ல, பிரச்சனை டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ரிசோர்சஸ்ல இருக்கு. டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ரிசோர்சஸ் எக்கனாமிக் பிரச்சனையா இல்ல, அது கலாச்சார பிரச்சனையா இருக்கு. ஏன்னா நம்ம கிட்ட இதுதான் நடக்குது. இங்க இருக்கிறவங்க எல்லாருமே மத்தவங்கள அவங்க முன்னாடியே போய் நீங்க அப்படி இப்படின்னு நிக்கிறது. ஹீரோ வர்ஷிப். நம்ம ஊர்ல தலைவிதியை அதிகமா நம்புறாங்க இல்ல? இனி என்ன நடக்குமோ நடக்க போகுதோ தெரியல. மேல இருக்கிறவனோட விருப்பம் இல்லாம ஒரு இலை கூட அசையாது. யாரையாவது ஒருத்தர தலைவரா ஆக்காம உங்களோட வாழ்க்கைங்கிறது, அதாவது உங்களுடைய பொறுப்பு அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும். உங்க முயற்சியால மட்டும்தான் உங்களுடைய நிலைமையும் வாழ்க்கையும் மாறும்னு நம்புங்க. நம்ம ஆத்மார்த்தமா எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிக்கும் மதிப்பும் மரியாதையும் இல்லைன்னா நாம எடுத்த முயற்சிக்கான பலன் யாருக்கு கிடைக்க போகுது சொல்லுங்க?